போன வாரத்துல தகுது மாமி கூட இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. அதான் சொன்னேன். ஆனா உனா எங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்துடாதப்பா. இதுதான் போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. எல்லாராத்து வாஷிங் மிஷினும் வாய் இருந்தா அழும். இதனாலயோ என்னமோ எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாஷிங் மிஷின் தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா சாதாரணமா தானே சொன்னா, நீ என்னடி உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க மொபைல்ல? அம்மா இந்த பழைய நோக்கியா போனா அப்பா எவ்வளவு தரம் கோவத்துல கீழே போட்டா. ஒண்ணுமே ஆலையே, என்னதான் இருக்குன்னு பாக்கலாம். அது என்ன ஏன் சொந்தக்காராளா? உங்க சொந்தக்காராளா இருக்கக்கூடாது? திருப்பி ட்ரெஸ்ஸுக்கு வராதோ, ஆத்துக்கு வந்துட்டு வா, யாருன்னு கேளுங்க முன்னாடி. யாருமா நீங்க? பூதம். நான் பட்டணத்தில் பூதம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஜீபூபா. அதானே, பூதம்னா பொதுவா ஆம்பளையா தான் இருக்கும். நீ என்ன பொம்பளை பூதமா இருக்க? ஏன் பொம்பளை பூதமா இருக்க கூடாதா? நீங்க பட்டணத்தில் பூதம் பார்த்திருக்கேன்னு சொல்றேன்ல, அதுல வரவரோட வைஃப் தான் நானு. அதெல்லாம் சரி, நீ எப்படி எங்க பாஷை பேசுற? ஐயோ இருடி, ஆத்துக்கு வந்துருக்கா யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏமா எப்படிமா எங்க பாஷை பேசுற? அதாவது பூதங்கள் எல்லாம் இடம் பொருள் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுவும் இல்லாத நம்ம பொம்பளைகளாச்சே, இடத்துக்கு தகனையா மாறிப்போமே. அது சரி, எங்க வீட்டுக்கு எப்படி வந்த நீனு? அதுவா, பொதுவா பூதங்கள் எல்லாம் சாடிக்குள்ளதான் இருக்கும். அது ரொம்ப போரானதுனால இப்போ பழைய நோக்கியா மொபைலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோம். குழந்தைகள் அதை தட்டி தட்டி விளையாடிட்டு இருந்தாலா, அதுக்குள்ள வந்துட்டேன். என்ன விடுவிச்சதுனால இனிமேல் நாடுங்கள் மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே. எது கொடுத்தாலும் என்ன ஆட்டம்? ஏமா அடிவனா என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேனே. என்ன சொன்னாலும் பண்ணுவியா? ஊர்ல யாராவது அம்மா மாடியில வடாங்க சொல்லுவா, துணி அழைக்க சொல்லுவா, இல்ல கடைக்கெல்லாம் போயிட்டு சொல்லுவா. இந்த ஊர்ல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அதானே, இந்த ஊர்ல எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு மேடு இருக்கா. போறா கடைக்கு சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சிப்ஸ் இல்ல ஞாபகத்துக்கு வரும். கடைக்கு கால் பண்ணி ஏட்டா ஒரு பாக்கெட் சிப்ஸ் பெட்டேன்னா சட்டுன்னு வந்துடா. அதுவும் இல்லாத சமைக்கிறதுக்கு போர் அடிச்சதுன்னா இருக்கவே இருக்கு கோவிந்தா, சரவணா, ஐஸ்வர்யா ஆர்டர் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கு வந்துட போகுது. இங்க பூதத்துக்கு என்ன வேலை? வேலைக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச இடம் இருந்தா சொல்லுவா, கூட்டிட்டு போறேன். பிடிச்ச இடமா? சுதா, இவ யூகேக்கு போறான். என் அத்தை கூட லோச்சு இருக்கா, ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கா. போலோனே லோச்சுவும் வேண்டாம், கோச்சுவும் வேண்டாம். என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்கா, அவனு தான் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கான். அங்கதான் போறோம் நம்ம. யாரு உன் ஃப்ரெண்ட்? டேம் சொல்லுவியா? அவனா? ஐயோ அக்கா, அவர் பேரு டேமும் கிடையாது, ரிவரும் கிடையாது, தாமோதரன். அது சுருக்கி ஸ்டைலா டேம்னு கூப்பிடுறா அம்மா. அது உன் பாய் ஃப்ரெண்ட் தானே சுதா? அப்பா அது பாய் ஃப்ரெண்ட் இல்லப்பா, வெறும் ஃப்ரெண்டு. அதான் ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. என்னமோப்பா, என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறோம். இல்ல, லோச்சு தான் பார்க்க போறோம். இல்ல, ஃப்ரெண்டை தான்ப்பா பார்க்க போறோம். என்ன சண்டை? மாமிக்கு யுஎஸ்க்கு போகணும், மாமாக்கு யூகேக்கு போகணும். மாமியா மாமாவா? சரி சார், பிடிச்ச 2 இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா 2 இடத்துக்கு எப்படி முடியும்? இந்த யூஎஸ் விசா டிக்கெட் ப்ராசஸ் அப்பா, அதுக்கப்புறம் யூகே விசா டிக்கெட் ப்ராசஸ், அது வேற. ரெண்டும் வேற வேறையாச்சே. பூதங்களோட மகிமை உங்களுக்கு தெரியாது.
ஏன்னா வரவுக்கு தக்கன செலவு பண்ணணும். இவர் அப்படியா? இவர்கிட்ட ஏலேருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் கார்டு வச்சிருக்கு. எதுக்குப்பா இத்தனை கார்டுன்னு கேட்டா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஆஃபர் சொல்ற. அதுவும் இல்லாத எவனானு டார்கெட் அச்சீவ் பண்ணிப்போம் சார், கார்டு வாங்கிக்கோன்னா அதையும் வாங்கி வச்சுடுற. என்னமோ இந்த பூதத்துக்கும் கார்டு வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. என்னால முடியலப்பா. அம்மா அதுதான் அப்பா ஐடியா பண்ணல. என்னடியா ஐடியா பண்ணாங்கப்பா? அந்த ஆட்கள் எல்லார்ட்டையும் கார்டு கரண்ட் என் நம்பரை கொடுத்துட்டேன். ஏன்னா நான் தானே வேண்டான்னு சொல்லி சமாளிப்பேன். நானும் இருக்கட்டுமேனு ஒரு 4 பேரை Facebookல ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருந்தேன். எதுக்குன்னா நம்ம டிராமாக்கு லைக் போடுறதுக்காக. அதான் இதெல்லாம் கூட பரவாயில்ல. நீங்கெல்லாம் துபாய் மாலுக்கு எதுக்கு போவேன்? ஷாப்பிங்க்கு தானே போவேன். நாங்க கார்டு பேமெண்ட்டுக்கு போவோம். ஏன்னா அங்கதான் வரிசையா வச்சிருக்கான் பேங்க். இந்த வேலையெல்லாம் பூதத்தை வச்சு பண்ண சொல்லலாம்னு நினைச்சேன். எங்க போச்சு பூதம்? அவங்க 2 பேரும் எப்பயோ ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஏன் நம்ம எங்க இருக்கோம்? பாடி நம்மளும் போலாமா? இப்படியாக சுதாவும் ஹரிஹரனும் குழந்தைகளோட அந்த பூதத்தோட ஹெல்ப்பால UK US எல்லா ஊரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டா. ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்க்கலாமா? பூதம் நம்மள எவ்வளவு அழகா சுத்தி காமிச்சது இல்ல? ஆமா சுதா, குழந்தைகள் கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சொன்னா அதான்ப்பா வெரி நைஸ் ட்ரிப். என்னோட ஃப்ரெண்டை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்? ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன். அதான். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னேன் இல்ல நான். சரி இந்த போட்டோ தான் பார்க்கலாம்ப்பா. கண்ணாடி போட்டுக்கோ. அடிக்கடி வயசா எடுத்து ஞாபகப்படுத்துறாரு பாரு பேரு. போட்டோலாம் நல்லா தான் இருக்கு. இந்த போட்டோலாம் நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா போற இடத்துல எல்லாம் பாக்குறவானா பூதம் நல்லா இருக்கு, பூதம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பூதத்தை தான் நல்லா இருக்குன்னு சொன்னாலே தவிர புத்தர் கூட என்ன பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லவே இல்லையேப்பா. சுதா, நம்மளுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க எங்க வரேன்னு புரியுறது. கல்யாணத்தும் போது ஒல்லியா இருந்தேன், இப்ப குண்டாயிட்டேன், பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கேன். அதானே? அது மட்டும் இல்ல சுதா, பொதுவா பூதங்கள் யார் கல்யாணம் படாதா? அதனாலதான் உங்களை பூதம்னு சொல்லிட்டா. உங்க எல்லாருக்கும் கிண்டலா போச்சு இல்ல? நானும் இந்த வெயிட்டை எப்படியோ குறைக்கணும்னு பாக்குறேன். என் ஃப்ரெண்டும் வாக்கிங்க்கு வெல்தா வாங்குறா, போகவே முடியறது இல்லை என்னால. நான் என்னப்பா குண்டா, கொஞ்சம் அதிக புஷ்டி. நான் ஒண்ணு சொல்ல மறந்து போயிட்டேன். லேடிஸ் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு மிஷின் இருக்குன்னா அது வெயிங் மிஷின் தான். ஏன்னா நாங்க எப்ப ஏறினாலும் 2 கிலோ கூட காமிக்கிறது. இந்த வெயிட் நீங்க சிரிக்கணும்ல, இந்த வெயிட்ட பூதத்தை வச்சு குறைக்கிறேன் பாருங்க. என்னென்னமோ ஊர் சுத்தி காமிச்ச பூதம் என் வெயிட்ட குறைக்காதான் என்ன? பார்க்கலாம் எங்க போச்சு பூதம். பார்க்கலாம் வாங்க.
போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னடானா யுஎஸ் போறேன் யூகே போறேன்னு சொன்னீங்களே தவிர்த்து ஊருக்கு போறேன் ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லவே இல்லையே. என் நேரமும் உங்களை பத்தியே யோசிச்சும் உங்களுடைய பெருமைகளை பேசுற உங்க அம்மாவை எப்படி மறந்தீங்க மிஸ்டர் ஹரிஹரன்? அவங்க உங்ககிட்ட கை காசு எதிர்பார்க்கலையா? ஆசையா 4 வார்த்தையும் பாசமா உட்காந்து பக்கத்துல பழைய கதைகளை பேசணும், குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் தானே எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். அது சரிமா புரியும். ஆனா கலகலப்பா சிரிச்சுட்டு இருந்த குடும்பத்தை இவ்வளவு அமைதியாக்கிட்டியே. வாயோயாம பேசுவா எங்க சுதா, அவ எப்படி அமைதியா நிக்கிறா பாரு. ஆனா வந்ததுக்கு 4 வார்த்தை என் குழந்தைகிட்ட பேசுங்க. சரி பாட்டி. சரி பாட்டி, உங்க அப்பா அம்மா சொல்றதை எப்போதும் போல கேட்கணும். நல்லா படிக்கணும், நீங்க நல்லா படிச்சு நல்லா இருக்கணும். எங்களை விட்டு இவ்வளவு தூரத்துல இங்க வந்து இருக்கா இல்லையா? அதனால சமத்தா நல்லா இருக்கணும். அப்படியா அம்மா பார்த்தே இருக்க கூட பேசியிருக்காரு. சொந்த காலத்துல தமிழ் மொழியை மறக்காம இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுமா எல்லா வேலையும் சாப்பிடுவோம். இந்த சுவர் இருந்தாதான் நம்மளால சின்ன எழுத முடியும் இல்லையா? அதனால உடம்ப பார்த்துக்கணும். ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடும். சேர்த்து குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இந்த காலத்துல பணம் முக்கியம்தான், நான் இல்லைங்கல. ஆனா அதோட வாசமான வாழ்க்கை தான் என்னைக்குமே முக்கியம். கரெக்டா? உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது பூதம் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கோம். ஆமாமா, பூதத்துக்கு தான் எல்லாருமே நன்றி சொல்லணும். இந்த பூதத்தோட புண்ணியத்துக்கால என் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இல்லையா? அதனால சரி நான் வரட்டுமா? ஆத்துல அப்பா ஜபம் முடிச்சுப்பா. நான் வேற என் செல்போன் கொண்டு வரலையா? சாமி கிட்ட தான் போய் குழந்தைங்க இருப்பா. அதனால பூதம் என்னை எப்படி கூட்டின்னு வந்தியோ அப்படியே போய் டோர் டெலிவரி பண்ணிருக்கியா? என்னம்மா இவ்வளோ நேரம் நம்மளோட ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகின பூதத்தை நம்ம பிரிய போறோம்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? என்ன இருந்தாலும் இது